தமிழக வெற்றி கழகம் பேஜ் நாங்கள் பார்த்த அந்த லைவ், அப்போ நீங்கள் சொன்ன அந்த திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறப்ப இப்போ வரைக்குமே இந்த லைவ் இதில் கிளியர் அப் டு த மார்க், அது ப்ரிசைஸாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இடத்துல நாங்கள் அந்த லேகை பார்க்கல, கிளிச்சை பார்க்கல. ஸோ அப்படி இருந்து ப்ரிசைஸ். ஸோ அதுக்கும் ஸோ ஏன்னா அது 4K அவுட்டு. ஓகே, நீங்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா 720 டிவி தான் நீங்கள் வந்து எல்லாரோட அவுட்டு பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா மேக்ஸ் 1080 போயிருக்கும். பட் நாங்கள் வந்து வி ட்ரை லெவல் பெஸ்ட் ஃபார் 4K. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் அதுக்காகவே பிஃபோராகவே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், ஒரு 4K அவுட் கொடுக்கணும். ஸோ அந்த குவாலிட்டியை வந்து 100% வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். அதே மாதிரி அந்த இதில் இருந்த இன்னொரு பெரிய குட் திங் என்னென்னா கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 7 பீப்புள் வேலை பார்த்துருக்காங்க கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர், இன்க்ளூடிங் மீ. நானும் ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபராக தான் அந்த இடத்துல இருந்தேன். களத்தில் நானும் இருந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு தலைவரை போர்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எக்ஸ்க்ளூசிவாக பீப்புளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கணுங்கிறத நாங்கள் பார்த்தோமே தவிர யாருமே நாங்கள் வந்து அங்கே அரசியல் களத்தில் இருந்தோன்னு நிற்கவே இல்லை. எமோஷனை கனெக்ட் பண்ணோம், அவ்வளோதான்.